கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகிமையான நாமங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 17வது 17லிருந்து ஏற்கனவே 16 நாமங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நாம் 17வது நாமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நல்ல தகப்பனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலும் தொடர்ந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. அடியானை மறைத்து தகப்பனே நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்து களிகூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் முற்றிலும் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 17வதாக வார்த்தை, ஆங்கிலத்திலே நாம் வேர்டு என்று சொல்லுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அத்தியாயம் முதல் 18 வசனங்களை வாசிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. வார்த்தையாயிருந்த ஆண்டவர் மனுவாக அல்லது மனுக்குலத்தை மீட்பதற்காக மனிதனாக அவர் வெளிப்பட்டு இந்த உலகத்திலே வந்தார். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார். ஒரு உறுப்புன்னா ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்லது ஒரு செமிகோலன் கூட அதில் மாறாது, அது அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசிக்கும்போது அந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை, அந்த மீட்பை காட்டுகிறது, ரட்சிப்பை காட்டுகிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தை சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் அல்லது தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு வாசிக்கிற நாம், தியானிக்கிற நாம் அல்லது பிரசங்கிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். எனவே வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது உண்மையானால், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அல்லது நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் தேவனை வெளிப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு மிக சிறந்த வழி, மிக சிறந்த சுவிசேஷம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையும் நம்முடைய ஜீவியமும் ஒத்து போகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு அது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே அது குறைந்திருப்பதை பார்க்கிறோம். பிரசங்கிப்பதற்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாத அனுபவம், வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் தொடர்பில்லாத ஒரு ஜீவியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தையும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நாம் கேட்ட வார்த்தை, இவைகளுக்கும் நம்ம வாழ்ந்து காட்டுகிற அனுபவமும் இணைந்து காணப்படுமேயானால், அது ஒத்து போகுமேயானால், அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். யோசுவா 22:45 வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். பாருங்க, நல் வார்த்தை என்று சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள், எதுவுமே அதில் தவறி போகவில்லை, அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ காரியங்களில் நாம் அதை சாட்சியாக சொல்ல முடியும்.
அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக யோசுவா சொல்வதை பார்க்க முடியும். எனவே தேவனுடைய வார்த்தை என்பது அது விலையேற பெற்றது. தேவனுடைய வார்த்தை நாம் அதை வாழ்ந்து காட்டும்போது அது மிகவும் விலையேற பெற்றதாக அது மாறுகிறது. 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தில் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து என்று நாம் வாசிக்கிறோம். இது ஒரு அழிவில்லாத வித்து. இதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது முடிவில்லாதது, இது ஜீவன் உள்ளது, அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:24 கோதுமை மணி தனித்திருந்தால் அது அதிக பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நாம் எந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிக்கப்பட்டு அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டி அதை மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும்போது அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. 2 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 21வது வசனத்தில் அந்த வார்த்தையை குறித்து மீண்டும் பேதுரு எழுதும்போது, மனித சித்தத்தின்படி அல்ல, இது தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினதென்று அந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டதென்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இது மனிதர்கள் தங்களுடைய கற்பனை திறனை எழுதின புராணங்கள் இதிகாசங்களைப் போல அல்ல, அல்லது கட்டுக்கதைகளைப் போல அல்ல, அல்லது உற்சாகம் மூட்டுகிற ஒரு அனுபவம் அல்ல. தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு எழுதப்பட்டது தான் நம்முடைய கையில் இருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களை பல ஆசிரியர்கள் பல காலகட்டங்களில் எழுதியிருந்தாலும் அதற்கு மூல ஆசிரியர் ஒருவர் தான், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக மனிதர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த மனிதர்களை வைத்து அது எழுதி மனிதர்களுடைய கரங்களிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அத்தியாயம் 39வது வசனத்தில் இந்த வார்த்தைகள் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருபவைகள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதைவிட மேலான அனுபவம், நாம் வாசித்த வசனத்தின்படி நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா என்று நாம் நிதானித்து அறிந்து அதன்படி வாழ நம் முயற்சிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தில் இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தைகள். ஒரு பக்கத்தில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய குற்றங்களை குறைவுகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் வருகிற தண்டனைகளையும் அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது, கர்த்தாவே நீர் என்னோடு கூட பேசும் என்றும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடி அந்த வேத வசனங்களை நாம் விளங்கி கொள்ள முயற்சிக்க வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 21லிருந்து 23 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இது ஆத்துமாவை ரட்சிக்க வல்லது. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அந்த முக்கியமான ஒரு கருத்து. இதுதான், ஆத்துமாக்களை ரட்சிக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நாம் கேட்கிற வார்த்தைகள், நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் ஒரு ஆத்துமாவையாவது ரட்சிக்கவில்லை என்றால் அது பிரயோஜனமற்ற ஒரு அனுபவமாய் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படும். எனவே கண்ணீரோடு கூட விதைக்கணும். ஒரு நாளில் நீங்களும் நானும் கம்பீரத்தோடு கூட அறுப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட விதைக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கணும். ஆனால் கேட்பது, வாசிப்பது, பிரசங்கிப்பது எல்லாவற்றையும் விட ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிற அனுபவம் என்னவென்றால், நீங்களும் நானும் அந்த வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவம், நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டுகிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிக அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் வேதம் வாசிக்காதபடி ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்நாளை நாம் செலவு பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் அதை ஒரு ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட
நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதே நேரத்தில் திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிற ஒரு அனுபவம் என்னவென்றால், அந்த வார்த்தையின்படி என்னுடைய ஜீவியம் காணப்படுகிறதா என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து அந்த நித்திய வழியிலே நாம் நடக்கவும் மற்றவர்களை நடப்பிக்கவும் நம் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான் என்று லூக்காவிலே நாம் பார்த்தது போல நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய நாமம் சமாதான பிரபு, அதாவது பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடைசியாக அந்த 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 வரிசையில் கடைசியில் வரக்கூடிய பேர் என்ன? சமாதான பிரபு. அதான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் தொடர்கிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துகிறார், அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஏசாயா 9:6-7. ஆண்டவர் சமாதான பிரபு. அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்திரப்படுத்த போகிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார், திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி திடப்படுத்துகிறார், எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் என்றால், நியாயத்தினாலும் நீதியினாலும் அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை. இன்றைக்கும் திரள் கூட்டம் ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாவம் ஒரு பக்கத்தில் பெருகி கொண்டிருந்தாலும், அன்பு தணிந்து போனாலும், வருகைக்குரிய அடையாளங்கள் வெகு விரைவாக நிறைவேறி கொண்டிருந்தாலும், இரட்சிப்பும் வெகு விரைவாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானத்திற்கு முடிவில்லை. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் முடிவில்லாத நித்திய சமாதானத்தை அவர் தருகிறார். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த பெத்லேஹேமில் பிறந்த பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது அந்த சமாதானத்திற்கு முடிவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாராவது என்னை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த முடிவில்லாத சமாதானத்தை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சமாதானத்திற்கு முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவருடைய வைராக்கியம் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் தருகிற சமாதானத்தை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த மனித புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சமாதானம். பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 அந்த பாலகன் என்ன சொன்னார்? நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். உலகத்தில் பல வழிகளில் மனிதர்கள் சமாதானத்தை தேடுகிறார்கள், ஆனால் சமாதானமின்றி அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
அவரிடத்துல அவரை ஏற்றுக்கொள்ளும் போதே ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, ஒரு நிம்மதி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கலக்கம் இல்லை, பதட்டம் இல்லை, வேதனை இல்லை. வேதனை உலக பிரகாரமான வேதனைகள் இருந்தாலும் ஆத்துமா வேதனை அடையாது. ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். கலாத்தியர்கள் என்ற நிருபம் 5ஆம் அத்தியாயம் 22வது வசனத்துல 9 ஆவியின் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 கனிகளில் ஒரு கனி அந்த தெய்வீக சமாதானம். அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய உள்ளத்துல வாரும், உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும், உம்முடைய ரட்சிப்பில் நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்வீர்களேயானால் அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 9வது வசனம், பிந்தின ஆலயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ரட்சிப்பதற்கு முன்பாக இருந்த ஆலயத்தை முந்தின ஆலயமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு பிந்தின ஆலயமாய் மாறுகிறீர்கள். அங்கே தேவரீர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஏசாயா 52:7 வாசிக்கிறோம். அதைவிட அதிகமான சமாதானம் எப்பொழுது வரும் என்றால், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல பழகுங்க. உங்களுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி உங்களுக்கு சமாதானத்தை தந்தார் என்று சொல்லுங்கள். அதுதான் பெரிய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு பேரு சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷம், நீங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம். அதைத்தான் எரேமியா 33:6 வரும்போது பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், அந்த தெய்வீக சமாதானம், அந்த பரிபூர்ண சமாதானம், அது சத்தியத்தின் நிமித்தம் வந்த சமாதானம், அது ரட்சிப்பின் நிமித்தம் வந்த சமாதானம். இதை ரட்சிப்பின் சமாதானத்தின் சுவிசேஷமாய் அறிவிப்பேன் என்று அந்த ஏசாயாவில் வாசித்தது போல இங்கு எரேமியாவும் சொல்லுகிறார். 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்திற்கு நீங்கள் வாருங்கள். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலம் கொடுத்து சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். ஏசாயா 26:12 அங்கே கர்த்தாவே எங்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று ஒரு நிச்சயத்தோடு கூட பக்தன் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக சமாதானம் என்று சொல்லும்போது எதிர்மறையான சூழ்நிலை இல்லாத ஒரு அனுபவம். எனக்கு தெய்வீக சமாதானம் இருக்கும் என்று நான் சொல்வேனே, ஆனால் எனக்கு எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் அதை என்னை பாதிக்காத, அது எதிர்மறையாக என்னுடைய வாழ்க்கையை அது நஷ்டப்படுத்தாத ஒரு அனுபவம் தான் அந்த தெய்வீக சமாதானம். ஆனால் அந்த தெய்வீக சமாதானத்தை தருவதற்கு நம்முடைய சமாதான பிரபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 3:15 அவர் சாத்தானின் தலையை நசுக்குவார். சாத்தானின் தலையை நசுக்கித்தான் அந்த தெய்வீக சமாதானத்தை நமக்கு தருகிறார். சாத்தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனை அவர் விடுவிப்பதற்காக சாத்தானுடைய தலையை நசுக்குகிறார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானின் தலையை நசுக்கி நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். நம்ம சாத்தானினுடைய பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை அவர் வெளியே கொண்டு வருகிறார். எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று எழுதப்படுகிறது. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் ஆயத்தப்படுகிறோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுகிறோம், படுத்துகிறோம். இயேசு தருகிற சமாதானத்தில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் என்று சொல்கிறாங்க. அதாவது அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா, அவரோடு கூட இணைவதற்கு அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அது போன்ற ஒரு இருதயத்தை அவர் நமக்கு தருகிறார். அதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். உலக பிரகாரமான ஒரு இருதயம் நமக்கு இருக்குமே, ஆனால் உலகத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானம் போய்விடும்.
ஆனால் அந்த கர்த்தருடைய இருதயத்தை போன்ற ஒரு இருதயம் நமக்கு வரும்போது பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் அவர் சமாதானத்தை எப்படி இழக்காமல் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நம்முடைய இருதயத்திலும் அந்த தெய்வீக சமாதானத்தை தருவதற்கு அவருடைய இருதயத்தை போன்ற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். அதுதான் அவர் தருகிற தெய்வீக சமாதானம். இதற்கு அவர் ஒரு கிரயம் செலுத்தினார். எப்படி இந்த சமாதானத்தை நமக்கு தந்தார்? ஏசாயா 53:5 வாசிக்கும்போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், அது எல்லாம் தான் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது. அதுதான் கொலோசியர் 1:20 நம்ம வாசிக்கும்போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். தூரமாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம், தேவனை அறியாதவர்களாயிருந்தோம். ஆனால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். யாருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார்? நமக்கும் பிதாவுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ரெக்கன்சிலேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் என்று இழந்து போன தேவ மகிமையை திரும்ப தந்து தேவனோடு ஒப்புரவாக்கி அந்த சமாதானத்தின் அந்த ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ரோமர் 5:1 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தூக்கம் வரலைன்னு சொல்றீங்களா? பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் நான் கடந்து போயிருக்கிறேன், பல நெருக்கங்கள் என்னுடைய இருதயத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிங்களா? தேவரீருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் அதைத்தான் ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீர். அந்த இயேசு தருகிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா அந்த இருதயத்தில் தோன்றுகிற சமாதானம். அது தெய்வீக ஞானம் என்று அதை நாம் விளக்கி சொல்லலாம். அதாவது இன்வேர்டாக தோன்றி அது அவுட்வேர்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு அனுபவம். அது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறதை நீங்கள் உணர முடியும். ஆனால் உலகம் தருகிற சமாதானம் எப்படின்னா அவுட்வேர்டில் தோன்றி வெளிப்புறமாய் தோன்றி அது உட்புறமாக செல்லும். அது நிரந்தரமற்ற சமாதானம். அது கொஞ்ச நேரத்தில் அது மறைந்து போகும். ஆனால் இன்வேர்டில் உட்புறமாக தோன்றி வெளிப்புறமாக வெளிப்படுகிற அந்த தெய்வீக சமாதானம் அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பூட்டிய அறைக்குள் செல்லுகிறார். கதவுகள் பூட்டி கொண்டே இருக்கிறது. அந்த நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்கிறதான ஒரு காரியம். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. அதைத்தான் நான் அந்த பேரில் வாசித்தோம். அவர் சமாதான பிரபு. சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? பெர்ஃபெக்ட் பீஸ். அதைத்தான் அவர் சொல்கிறார், நானே சமாதானம் என்று சொல்கிறார். அந்த பீஸ் அது நிறைவானது, அது ஒரு கம்ப்ளீட்னஸ் அங்கே காணப்படுகிறது. அவருடைய சமாதானத்தில் நீங்கள் குறைவை நீங்கள் பார்க்க முடியாது. அது குறைவற்றது, அது ஒப்புரவாக்கக்கூடியது, அந்த இழந்து போன மகிமையை திரும்ப ரெஸ்டோர் பண்ணக்கூடியது, அது ரெக்கன்சிலேஷனுக்கு வழிவகுக்கக்கூடியது. யாரிடத்திலாவது கசப்பு இருக்கிறதா? யாரிடத்திலாவது நீங்கள் விரோதமாக இருக்கிறீர்களா? பகையாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுக்கு பகைவர் என்று ஒருவர் இருக்க முடியாது. யாரிடத்திலும் வெறுப்பை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய இருதயம் உங்களுக்கு வருகிறது. அதுதான் அவர் இந்த சமாதான பிரபு நமக்கு தருகிற சமாதானம். அது எப்படிப்பட்ட அனுபவம் என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஏசாயா 2:4 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வரும்போது பட்டயங்கள் மண்வெட்டிகளாக மாறும், ஈட்டிகள் அரிவாள்களாக வாள்களாக மாறும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வசனம் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா யோவேல் 3:10 அங்கே மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கும், அரிவாள்கள் ஈட்டிகளாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கும். அது சமாதானமற்ற நிலைமை, அது யுத்தத்திற்கு போகிற நிலைமை, அது சண்டைக்கு போகிற நிலைமை. ஆனால் ஏசாயா 2:4 பட்டயங்கள் மண்வெட்டிகளாய் மாறும்.
அந்த ஈட்டிகள் வாள்களாக அரிவாள்களாக மாறும். ஏசாயா 11:6 வாசிக்கும்போது அது ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து படுத்திருக்கும், சிங்கமும் பசுவும் ஒன்றாக புல்மேயும் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அது 1000 வருட அரசாட்சியை குறித்து அது குறிப்பிடப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வறுமையானால், நீங்கள் சிங்கம் என்று நினைக்கிற நபர்கள், நீங்கள் ஓனா என்று நினைக்கிற நபர்கள், நீங்கள் காட்டு விரியன்கள் என்று நினைக்கிற நபர்கள், நீங்கள் நல்ல பாம்பு போன்ற குணமுடையவர்கள் என்று நினைக்கிற அந்த நபர்களோடு கூட நீங்கள் இணைந்து வாழ முடியும். ஏனென்றால் உங்களுடைய தெய்வீக சமாதானம் அவர்களையும் சமாதானத்திற்கு எதுவாக நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். அடுத்ததாக நான் தேவனுடைய நாமம் ஆசிரியர் அல்லது பதிப்பாசிரியர் அல்லது ஆங்கிலத்திலே சொல்வோமேயானால் ஆதர் அண்ட் எடிட்டர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 2 பெயர்களும் வேதத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசத்தை எபிரேயர் 12:1 வாசிக்கும்போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் அந்த இடத்திலே அதற்குரிய விளக்கத்தை நாம் வாசிக்கும்போது கிரியேட்டர் அல்லது ஆரிஜினேட்டர் அல்லது ரைட்டர் அல்லது ஆதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூல பாஷையிலே. அவர் ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவக்குகிற ஒரு ஆசிரியரை போல தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். முடிக்கிறவர் என்கிற இடத்திலே மூல பாஷையிலே என்ன எழுதியிருக்கிறார்கள்? ஃபினிஷர் அல்லது எடிட்டர் என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது பதிப்பாசிரியர். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட நாம் ஓடக்கடவோம் என்கிற வசனத்திலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேன். ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் ஆசிரியரிடத்தில் அந்த கருத்து இருக்கிறது. அதுதான் நம்ம ஆதர் என்று சொல்லுகிறோம். அவர் தன்னுடைய கருத்தை அவர் இந்த ஒர்க்மேன்ஷிப் என்று சொல்வார்கள், அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் எடிட்டர் அதை என்ன செய்கிறார்? அதை சீர்படுத்தி அதை எப்படி பிரிண்ட் பண்ண வேண்டும், எப்படி ப்ரெசன்ட் பண்ண வேண்டும், அந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்து அவர் அதை ஒரு புத்தகமாக அல்லது ஒரு ரிசர்ச் பேப்பராக ஒரு கட்டுரையாக வெளியிடுகிறார். அதே போல அந்த விசுவாசத்தை துவக்கினவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதை நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அந்த விசுவாச ஓட்டத்தில் அவரை நோக்கி ஓட நம்மை நாள்தோறும் சீர்படுத்துகிற அந்த எடிட்டரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் இந்த எபிரேயர் 12:1 அவர்கள் கொடுக்கிற விளக்கமாய் காணப்படுகிறது. இதை நீங்கள் எபேசியர் 1:3-10 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், குறிப்பாக 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை அவர் எப்படி ஆரம்பித்திருக்கிறார், எப்படி அந்த கருத்தை அவர் பெற்றிருக்கிறார்? நாம் தேவனுக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அந்த கருத்தை தாவாகிய தேவன் கொடுத்து அதன் மூலமாக நாம் முன்குறிக்கப்பட்டு ரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து போகிறோம். 2:10 வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். இதைத்தான் அவங்க அந்த வேத பண்டிதர்கள் சொல்லும்போது ஒரு புத்தகத்தை எழுதுவது போல, அந்த கருத்தை நம்முடைய இருதயத்திலே போடுவதை போல, அதை அவர்கள் சீர்படுத்தி ஒரு புத்தகமாய் மாற்றுவதை போல அந்த விசுவாச வித்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து அதன் மூலமாய் ரட்சிப்பை தந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மை விசுவாசிகளாக ஆக்கியிருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய இருதயத்தில் தோன்றின காரியங்கள். இதுதான் அந்த ஆசிரியருடைய வேலை.
அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாய் மாற்றுகிறவரும் அவர்தான். அதுதான் அந்த எடிட்டருடைய வேலை. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆசிரியரும் பதிப்பாசிரியரும் என்று அவருக்கு நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1:10 வாசிக்கும் போது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இது அவருக்குள்ள இருந்த ஒரு கருத்து, அல்லது ஒரு ஆழமான ஒரு கருத்து. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்துகிறார். ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதுவது போல, அல்லது ஒரு பதிப்பாசிரியர் அதை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வெளியிடுவதை போல நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அத்தியாயம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர், அதாவது ஆசிரியர், அதை முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கும். அதாவது எடிட்டர் அல்லது பதிப்பாசிரியர். நாம் நம்மை சமர்ப்பிக்கும் போது அந்த ஆசிரியர் நம்மை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, அவரை போல உருமாற்றி, அவருக்கு சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார். அது குயவனுடைய கையில் இந்த களிமண் சேரும்போது அந்த தன்னுடைய பார்வைக்கு நலமாய் கண்டபடி அதை வேறொரு மண்பாண்டமாக உருவாக்குவதை போல அந்த ஆசிரியரும் பதிப்பாசிரியருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அது எபிரேயர் 5:9 நாம் வாசிக்கும் போது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு அவர் காரணராகிறார். அந்த நித்திய ரட்சிப்பு, அந்த பூரண ரட்சிப்பு நம்மில் உருவாக வேண்டும் என்று அவர் ஆசிரியராக, பதிப்பாசிரியராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். 2 கொரிந்தியர் 14:33 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் மூல பாசையில ஆசிரியர் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் அது தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு குழப்பத்தின் அல்லது ஒரு கலகத்தின் ஆசிரியர் அல்ல. தமிழ் வேதாகமத்தில் அது தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பில் உள்ள வித்தியாசம், நம்முடைய ஆசிரியர் குழப்பத்தின் ஆசிரியரும் இல்லை, கலகத்தின் ஆசிரியரும் இல்லை, மாறாக அவர் சமாதானத்தின் ஆசிரியராக காணப்படுகிறார். காட் ஆஃப் பீஸ் அல்லது சமாதானத்தின் தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவரை போல நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்த நாமம், இந்த நாளிலே கடைசியாக நாம் தியானிக்க போகிற நாமம் பிந்தின ஆதாம் அல்லது லாஸ்ட் ஆடம், அதாவது கடைசி ஆதாம் என்று நாம் சொல்லலாம். அது ஆதியாகமம் 2:7 நீங்கள் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். முந்தின ஆதாம் மண்ணிலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு உருவான அந்த முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவாக மாறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கும் போது, அந்த ஜீவ ஆத்துமா ஆன முந்தின ஆதாம் அவன் தேவனுடைய மகிமையை பாவத்தினாலே இழந்து போனார் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள்ல நான் வேகமாக போகிறேன். 20 25 வரையும் 45 47 வரையும் வாசிக்கும் போது அங்கே இந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமே நாம் விளங்கி கொள்ள முடியும். 15 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, முந்தின ஆதாம் பாவத்தினால தேவ மகிமையை இழந்து சரீரப்பிரகாரமான மரணம் பிளஸ் பாவத்து நிமித்தம் வருகிற 2வது மரணத்திற்கு அவன் காரணமாக மாறுகிறான். ஆனால் அப்படி மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த 2வது மரணத்திற்கு அவர்கள் தள்ளப்படாமல் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதே அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் வரும்போது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான், பிந்தின ஆதாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்
பிந்தின ஆதாம். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நம்மை இரண்டாவது மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் ரட்சிப்பின் மூலமாக, அந்த மீட்பின் திட்டத்தின் மூலமாக, அந்த இரண்டாம் மரணத்திற்கு நமக்கு மேல அதிகாரம் இல்லாமல், நம்மை சேதப்படுத்தாமல், நம்மை உயிர்ப்பித்து அவரை போல மாற்றுகிற, மறுரூபப்படுத்தி அவரோடு கூட வருகையிலே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவர். அந்த ரகசிய வருகையிலே எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வாசிக்கிறோமே. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அந்த பிந்தின ஆதாம் 47வது வசனத்தில் வரும்போது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அதுதான் ஆதாம். ஆதியாகமும் 3ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிற ஆதாம். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். 2வது ஆதாம் யார்? வானத்திலிருந்து மனிதனாக இந்த பூமியிலே மனிதர்கள் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, சித்தத்தின்படி யோவான் 3:16 வாசிப்பது போல இறங்கி வந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாமின் பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கி, அந்த இழந்து போன அந்த ரட்சிப்பை, இழந்து போன தேவனுடைய ஐக்கியத்தை திரும்ப புதுப்பித்து தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காகத்தான் அந்த பிந்தின ஆதாம் ஒரு மனிதனை போல இந்த பூமியிலே வந்தார். அவருக்கு பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, களைப்பு இருந்தது, சரீரத்தில் வேதனை இருந்தது, பாடுகள் இருந்தது. நமக்கு சரீரத்தில் என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ அது அத்தனையும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நம் பாவம் மாத்திரம் இல்லாமல் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தும்படி அப்படியாக அந்த பிந்தின ஆதாம் இந்த உலகத்திலே வந்தார். எனவே இந்த நாளிலும் நாம் தியானித்த இந்த 4 நாமங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த சமாதான பிரபுதாமே நம்முடைய இருதயத்தில் அந்த தெய்வீக சமாதானத்தை தருவாராக. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த பிந்தின ஆதாம் தொடர்ந்து நம்மை உயிர்ப்பித்து அவருடைய வருகை மட்டும் அல்லது மரணம் மட்டும் அவர் நியமித்த பாதையில் நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.